குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜேர்னல். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரி போகிறோம். இங்கேருந்து 35 மினிட்ஸ் ட்ராவல். இன்றைக்கி பெருசாக வெயில் இல்லை, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளைமேட் இப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ணா ஃபேமிலி கூட தான் சேர்ந்து போகிறோம். அவங்க முன்னாடி காரில் போயிட்டுருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து ஐஸ் பாக்ஸில் ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூக்கு போகிறேன். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. சென்னையில் வண்டலூர் ஜூ கூட போனது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. விக்கி வந்து ஆல்ரெடி வண்டலூர் ஜூ போயிருக்காங்க, பட் கனடா வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ எங்களுக்கு 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம போகிற பிளேஸில் வந்து அனிமல்ஸ் எல்லாமே கேஜில் இருக்காது, எல்லாமே ஃபாரஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நம்ம தான் வந்து அங்கே போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். எதர் நம்ம காரில் போகலாம், பட் காரில் போனோன்னா மேபி அனிமல்ஸ் ஏதாவது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் நாங்கள் அங்கே இருக்க வேனே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அவங்களே கூப்பிட்டு போயிட்டு லைக் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதை தவிர வந்து பேர்ட் ஷோ, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ரைடு, அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை அப்படியே கவர் பண்ணுறேன். நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 8 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். வர வழியிலலாம் செம்ம மழை இருந்துச்சு. போச்சு இன்றைக்கி ட்ரிப்பு அவ்வளோதான் நினச்சேன். பட் இந்த இடத்துலலாம் மழை இல்லை. நேற்றெல்லாம் செம்ம வெயிலாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கஷ்டம், அனிமல்ஸ்லாம் எதுவுமே வெளில வராது. இந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்ததுன்னா அனிமல்ஸும் கொஞ்சம் வெளில வரும், நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லயன் சஃபாரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நாங்கள் வேனில் ஏறிட்டோம். சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸைட்டடாக இருக்குது. பின்னாடி ஒன்று வந்து எப்போ லைன் வரும்னு கத்திக்கிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு வேனில் போகும்போது நம்மளால் எல்லா அனிமல்ஸும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் போயிருந்தேன். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வேனில் வந்து ரொம்ப கூட்டம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. லெஃப்ட் சைடு அனிமல்ஸ் இருக்கும் போது லெஃப்ட் சைடில் பார்த்தோம், ரைட் சைடில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சைடு ஏஞ்சி போயிட்டு அந்த சைடில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்தோம். அதனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாக்கிங் போயிட்டு ஜாலியா இருக்கு. The cheetah is the fastest living land animal on the planet, as it can run 90 to 100 kilometers. எங்க எனக்கே கண்ணு தெரியல. There's another one in this enclosed ஓ area. ஆமா ஆமா பார்த்துட்டு. ஏய் அங்க 3 இருக்கு. They're unfortunately அங்க classified இந்த as சைடு ஒன்னு endangered. இருக்கு. Oh, no, it's a tree. இங்க Oh, ஒன்னு no, வருது. they're coming out again. ஓ They're unfortunately classified as endangered. There's only about 7,000 of them still in the wild. கிளைமேட் சூப்பராக இருந்தனால அனிமல்ஸும் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. எல்லா அனிமலும் வாக்கிங் போயிட்டு நல்லா கிட்ட வந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வேன் டிரைவ் பண்ணிட்டு வந்தவங்க அனிமல்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கார் விட வேன் தான் பெட்டராக ஃபீல் ஆச்சு. Grow on the young males, starting from about 5 to 15 months old, and they're fully developed after 5 years. ஜாலியாக உட்காந்துருக்கு. ஓ லயன் கிட்டயே ஜிராஃப் காட்டுறீ. பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணா. அவளுக்கு நார்மலாகவே அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து லயன்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக என்ஜாய் பண்ணா. எங்களுக்கே அப்படி தான் இருந்தது. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இப்படி பார்க்குறது. அதனால ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சஃபாரி ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் இருந்தது. சீட்டா, லயன், அதுக்கப்புறம் ஒயிட் லயன் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கே பார்க்கும் போது இன்னுமே நல்லா ஜாலியாக இருந்தது. ஃபியூ லயன்ஸ் இருக்கு, 4 இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களாம் கார்லேயே விசிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் முன்னாடி கூட வருது. 15 to 20 hours in a single day. Some one kind of jealous. செம்ம பெருசாக இருக்குது. இப்போ வந்து ஒயிட் லைன் பார்க்குறோம். And this is really the only comparison. It's different in
comparison to the lions that we saw before. இந்த லைன் நடந்து வருது. கார்ல எல்லாம் போனோட கிட்ட வந்துச்சுன்னா பயமா இருக்கும். Oh. There's one walking around on our left. Lions usually roar before and after their pride hunting sessions, in the morning and the evening. Sometimes they even echo across the park before the opening. இங்க படுத்துருச்சுடா. லைன் பாக்குறியா? அந்த ரைட் ஃபுல்லாகவே ஒருத்தி லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருந்தா. அங்கேருந்து கைடு பேசினாங்களோ இல்லையோ எங்கள் வீட்டு வாண்டு தான் பேசிகிட்டே இருந்தா. இந்த லைன் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப லக்கி. பிகாஸ் அது ரொம்ப கிட்ட வந்ததா, ரொம்ப நேரம் நல்லா பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே மங்கீஸ்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டோம். மழை பெஞ்சு இங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கனால கிளியராக தெரிய மாட்டுது. இங்கெல்லாம் நிறைய மங்கீஸ் இருக்கு. மங்கி விளையாடுறதுக்கு கயிறுலாம் ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சைடில் ஏதோ பால் மாதிரி இருக்குது. இங்கே வாட்டர்லாம் இருக்குது. ஸோ அது நல்லா ஜாலியாக விளையாடும். இந்த மங்கி பெயின் பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லா படுக்க போட்டு. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் பார்த்துருந்தோம். அதுதான் லார்ஜஸ்ட் பேர்டாம். நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஆஸ்ட்ரிச் தான் அங்கே இருந்தது. ரிமைனிங் இருக்க ஆஸ்ட்ரிச்லாம் ஆப்போசிட் சைடில் ஒரு கேஜ் மாதிரி இருந்தது, அதில் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ரைனோசரஸ் இருக்கு. செம பெருசா இருக்கும். நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, இது வரைக்கும் இந்த லைன் சஃபாரி போனதில்லைன்னா இது மஸ்ட் விசிட் பிளேஸு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. இது வந்து டிக்கெட் அரௌண்ட் $50 கிட்ட வந்துச்சு பர் ஹெட்டு. லைக் இது ரொம்ப பீக் சீசன்றனால ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நீங்கள் ஆஃப் சீசனில் போனீங்கன்னா இதை விட டிக்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அனிமல்ஸ் மட்டும் பார்க்காம இதை தவிர மற்ற ரைட்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்குப்பைடாக இருக்கும். ஈவினிங் 5 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் மார்னிங் ஏர்லியாகவே போயிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். எனக்கு இந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது சிஸ்டமில் இருக்க வால்பேப்பர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்மளோட ஸ்கூல் படிக்கும் போது சில வால்பேப்பர்ஸ்லாம் வரும். ஒரு லானில் ஏதாவது ஷீப் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வீடு இருக்கும், அது ஒரு வால்பேப்பராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் தான் வந்தது. லயன் சீட்டாக்கு அப்புறம் நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனது வந்து ஜிராஃப் தான். இங்கே ஜிராஃப் அண்ட் ஜீப்ராஸ் எல்லாமே இருந்தது. ஜிராஃப்மே ரொம்ப கிட்ட பார்த்தோம். அது வேன் கிட்டேயே வந்துச்சு, அதனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் நீங்கள் அதை நடக்கிறத நோட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் 2 லெக்கும் ஒரே டைமில் தான் மூவ் பண்ணுது, ரைட் 2 லெக்கும் ஒரே டைமில் தான் மூவ் பண்ணுது. இதெல்லாம் எங்களுக்கு அந்த கைட் சொல்லும் போது தான் நாங்களே நோட் பண்ணோம். இங்கே வந்து ஜிராஃப் சாப்பிட்ற ஐட்லேயே கரெக்டாக அதோட ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பாட்டு ஜாலியாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு இங்கே ஒரு டவுட் என்ன வந்ததுன்னா, இங்கே பெரிய பிளேஸாக தான் இருந்துச்சு. ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் நடுவில் பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் ஈவன் தோ லைக் அது எதுவுமே கேஜ்லலாம் இல்லை, எல்லாமே வெளியே தான் இருக்குது. ஈவன் சிங்கம்லாம் வெளியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவுமே பிரச்சனை வராதா, எதுவும் சண்டை போட்டுக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது.
இதெல்லாம் ஷீப்லேயே another variety of sheep. They've recently also been brought to other areas like the Colorado River canyons and areas of California to help with their population numbers. நெக்ஸ்ட் கங்காரூஸ் பார்த்தோம். நிறைய கங்காரூஸ் இருந்துச்சு. அது நல்லா ஹாப் பண்ணிகிட்டே இருந்தது, நல்லா ஆக்டிவாக இருந்தது. ட்ராக்கிங்காக சில அனிமல்ஸோட காது கீழெல்லாம் வந்து நம்பர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க போல். பட் சில அனிமல்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. Every 2 years, and the older ones will protect them by எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப கிட்ட இருக்கா. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் மான் இருந்துச்சு. இதோட கொம்பெல்லாம் நம்ம கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஹேங்கிங்ஸ்லாம் வரும்ல மான் மாதிரி, அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜினேஷனாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நினச்சேன். பட் ரியலாகவே அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப நிறைய இருந்தது. நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு போட் ரைடுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் மைக்கில் ஏதோ பிரச்சனையாயிடுச்சு. அதனால் நான் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. எங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது செகண்ட் ஆஃப். நான் வந்து பேர்ட் ஷோவிலேருந்து எல்லாமே விலாகில் காட்டலான்னு நினச்சேன். பட் நானே ஒரு விலாகில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அந்த லைனில் நிற்கும் போதே லைட்டாக மழை ட்ரிசில் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் கரெக்டாக போட்டில் ஏறி உக்காந்தோம். கொஞ்சம் மழை அதிகமாச்சு. சரி ஃபுல்லாக நனைஞ்சிட வேண்டாம், பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் டோபர்மோரி போயிருந்தோம். அப்போவும் இதே மாதிரி தான் ஆச்சு. நாங்கள் வந்து மழை ப்ரெடிக்ஷன் வந்து ஹோல் டேக்கு இருக்குன்னு போட்டிருந்ததா, அதனால் நாங்கள் அந்த பிளேசஸ் பார்த்துடலான்னு நினச்சோம். பட் 1 ஹவரில் மழை நின்றுச்சு. அண்ட் எங்களுக்கு அந்த டேவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த டைம் அந்த தப்பு பண்ண வேணான்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலான்ட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்களும் 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை நிற்கிற மாதிரியே தெரியல. ஸோ பேர்ட் ஷோ, போட் ரைடு, ட்ரெயின் ரைடு எல்லாமே கேன்சல் ஆகி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் மட்டும் சிலது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் பேரட்லாம் நல்லா பேசுது. அந்த பேர்ட் ஷோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்ரெயின் ரைடுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் கிட்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிளேஸாக இருந்தது. நம்ம அடல்ட்ஸே நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ்லாம் இருந்திருந்தா பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா. நல்லா ஆடினே இருப்போன்ற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஆட்டம் போட்டு தள்ளியிருப்போம். எங்கள் நேரம் அது எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்போன்னு தெரியல. இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.